ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப சூப்பராக அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. இன்றைக்கி என்னோடய பையன் முக்தான்ஷ்க்கு செகண்ட் பர்த்டே. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து நெல்லைப்பர் கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். திருநெல்வேலி டவுனில் இந்த கோயில் இருக்குது. மேரேஜ் ஆனதுலேருந்து எல்லா அனிவர்சரிஸ்க்கும் இந்த டைமாச்சும் கோயிலுக்கு போகணும்னு திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். பிளான் கூட போடும், பட் போக முடியாமல் ஆயிரும். ஒரு டைம் கோயில் வாசல் வரைக்கும் வந்து ரிட்டர்ன் போனோம். பிகாஸ் கோயில் வந்து டைம் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த டைம் கோயிலுக்கு போயிட்டு சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு வரணுங்கிற ஒரு ஸ்ட்ராங் வில் பவரோடு தான் கோயிலுக்கு கிளம்பி போயிருக்கோம். ஆனால் அவர்கிட்ட ஆகிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கோயிலுக்கு வந்து சேர்கிறதுக்கு. பாப்பாவுக்கும் ஸ்கூல் லீவ் போட்டாச்சு. பிகாஸ் அவள் இல்லாமல் எங்கேயுமே போனால் அவ்வளோ நல்லா இருக்காது. அவள் கூட போனால் தான் நல்லாயிருக்கும். கோவில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பெரிய கோயில், ஏன்ஷியன்ட் டைமில் கட்டின கோயில். எனக்கு இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் ஸ்கல்ப்சரில் ஸ்டோன் ஒர்க்ஸ் பார்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். கோவில் உள்ள என்டர் ஆனதுமே ஃபர்ஸ்ட் நாங்கள் நந்தியோட ஸ்டேச்சு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் டைம்ஸில் கட்டின கோவில்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோன் ஒர்க்ஸ், பில்லர் ஒர்க்ஸ் அதெல்லாம் பார்க்க ரொம்பவே பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, குஜராத்தில் தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி டெம்பிள்ஸ்க்காக ரொம்ப ஃபேமஸ், நீ அந்த மாதிரி டெம்பிள்ஸ்லாம் பார்த்துருக்கியான்னு கேட்பாங்க. பட் நான் அவ்வளோ டெம்பிள்ஸ்லாம் பார்த்ததில்ல. தமிழ்நாட்டில் 4-5 டெம்பிள்ஸ் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். நான் அந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு, இந்த கோயிலை கட்டுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்கும், எத்தனை பேர் சேர்ந்து கட்டியிருப்பாங்க, நானும் என் ஹஸ்பண்டு ஃபுல்லாக இதான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோவிலுக்குள்ளே ஒரு ஐடல் பார்த்தோம் நாங்கள், லார்ட் விஷ்ணுவோட ஐடல். தசாவதாரம் மூவியில் வரும்ல, அதே மாதிரி சேம் ஐடல் லார்ட் விஷ்ணுவோடது. அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு ஸ்பீச்லெஸ் ஆகிட்டேன். எனக்கு என்ன பேசுறதுன்ட்டே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் லார்ட் விஷ்ணுவோட இந்த மாதிரி ஐடல் பார்த்தேன். ஃபைனலி தம்பி பேரில் அர்ச்சனை பண்ணியாச்சு. தம்பி பர்த்டே அன்னைக்கு. தம்பி பிறந்ததுலேருந்து நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். பட் தம்பி அப்பப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்த மாதிரி இருப்பான். அதனால் எல்லாருமே சொன்னாங்க, தம்பி பர்த்டேக்கு நெல்லைப்பர் கோவிலில் போய் அவன் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க, நல்லா இருப்பான்ட்டு. அவங்களோட பர்த்டேக்கு 15 டேஸ்க்கு முன்னாடி லைட்டாக தான் கீழே விழுந்தான். பட் அவன் லெக் போனில் இன்ஜுரி ஆகிட்டு அவனுக்கு 25 டேஸ்க்கு பேண்டேஜ் போட்டுட்ருக்காங்க காலில். இன்றைக்கி கூட அவன் பேண்டேஜோடு தான் இருக்கான். அவனுக்கு நான் வாங்கியிருந்த ட்ரெஸ் கூட எனக்கு போட முடியல. இந்த ட்ரெஸ்ஸை எங்கள் அம்மா குஜராத்லேருந்து போஸ்ட்டில் போட்டுட்ருந்தாங்க தம்பி பர்த்டேக்காக. அதை தான் போட்டுவிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேண்ட்டை வந்து போட்டுவிட்டேன். எது நடந்தாலுமே நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு நல்லது இருக்கும்னு திங்க் பண்ணிவிட்டு நான் பாசிட்டிவாக இருக்கேன். கோவிலில் ஒரு எலிஃபெண்ட் கூட பார்த்தோம். பாவிஷ்காவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எலிஃபெண்ட்டை பார்த்துட்டு. அவ்வளோ பெரிய கோயிலில் நாங்கள் எங்கேருந்து போனோம், எங்கேருந்து ரிட்டர்ன் வந்தோன்னே எனக்கு தெரியலை. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். கோவில் டோர் நான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டோர் பார்த்துருக்கேன். சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் பொங்கல் ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு எனக்கு சாரீ வாங்க RMKV வந்திருக்கோம். அங்கே பேட்ரி கார் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் அந்த பேட்ரி காரில் போயிட்டோம். நான் மேரேஜ் ஆனதுலேருந்தே எப்போது பட்டு சாரீ வாங்கினாலுமே RMKVக்கு தான் வருவேன். என்னோடய வெட்டிங் சாரீஸ் கூட RMKVலேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு பட்டு சாரியை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக எதுவுமே தெரியாது. என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பொங்கல் அப்புறம் கோவில் திருவிழா எது வந்தாலும் பட்டு சாரி தான் கட்டணும் அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். பார்க்குற எல்லா கலர்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது அப்படியே தோணும். ரொம்ப கன்ஃபியூஷனுக்கு அப்புறமா என் ஹஸ்பண்ட் சொன்ன ஒரு சாரியை நான் வாங்கிக்கிட்டேன். இவ்வளோ சாரீ பார்த்தேன். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் நான் எந்த சாரீ வாங்கியிருப்பேன்ட்டு. பட் என் ஹஸ்பண்ட் போனோடனே அந்த சாரியை சூஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் நான் பார்த்துட்டே இருந்தேன். பட் லாஸ்ட்டில் அவங்க இதான் சொன்னாங்க, நான் சொல்லியிருக்க சாரியை வாங்கிக்கோ, அதான் பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்க சூஸ் பண்ண சாரியை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என் ஹஸ்பண்டோட சாய்ஸ் சாரீ ட்ரெஸ்லலாம் நல்லா தான் இருக்குன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. இந்த டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாப்பா தம்பிக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு வந்துடும். தம்பிக்கு இன்னும் வரைக்கும் நான் ஹோட்டலில் சாப்பாடு கொடுத்து பழக்கலாம் சொன்னேன். வீட்டில் இருந்தே கர்ட் ரைஸ் செஞ்சு கொண்டு வந்துருந்தேன். அதை தான் தம்பிக்கு கொடுத்தேன். பாப்பாவே இப்போ தான் ஒரு 4 இயர்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் தான் ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அது வரைக்கும் அவளுக்குமே நான் ஹோட்டல் சாப்பாடை கொடுத்ததில்லை. வீட்டில் இருந்து தான் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன் அவளுக்குமே. இப்போ மெனு கார்டே பார்க்க விடுறதில்ல. அவளுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் அண்ட் சிக்கன் தந்தூரி இது மட்டும் தான் ஆர்டர் பண்ணுவோம். வேறு எங்களை எதையுமே ஆர்டர் பண்ண விட மாட்டா. சரி, அவளுக்கு பிடிச்சதே தான் நாங்களுமே எப்போதும் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. நாங்கள் திருநெல்வேலிக்கு வந்தாலே நிறையா வேலையை எடுத்துகிட்டு வருவோம். இன்றைக்கி க்ரோசரியுமே சேர்த்து வாங்கிட்டு போக தான் வந்திருந்தோம். அப்புறம் பாப்பா தம்பி என் ஹஸ்பண்டுக்குமே ட்ரெஸ் வாங்குறதுக்காக நாங்கள் சரணா ஸ்டோர் வந்துட்டோம்.
பொங்கல் ஃபெஸ்டிவல்னால அவங்களுமே எல்லோரும் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் தான் கேரி பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட், பாப்பா, தம்பி. ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும் வந்து வேஷ்டி சட்டை வாங்கியிருந்தோம் என் சாரிக்கு மேட்சிங்காக. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டை வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு பார்த்த உடனே செலக்ட் பண்ணிட்டேன். தம்பிக்கு அப்புறம் என் சிஸ்டர் இன்லோட 2 பாய்ஸ்க்கும் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அவங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிட்டு. பட் சீக்கிரமாக வாங்கிட்டு க்ரோசரி எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பிகாஸ் தம்பிக்கு வந்து கேக் கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபேமிலியோடு சேர்ந்து. ஈவினிங் 11:30லேருந்து ஈவினிங் 5:30 ஆகிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு. தம்பி வர்ற வழியிலே தூங்கிட்டான். ஸோ அவனோட பர்த்டே வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் செலிப்ரேட் பண்ணோம். 9th January இன்றைக்கி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இன்றைக்கி வீட்டில் க்ளீனிங் வேலை நிறையா இருந்ததுனால நான் வந்து சிம்பிளாக கேசரி செஞ்சுட்டேன். ஈவினிங் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வீட்டுக்கு கேக் கட் பண்ண வரச்சில் சிம்பிளாக கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டோம். என் ஹஸ்பண்டே பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டில் டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களே பண்ணிட்டாங்க. பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே நம்மளோட ஆசைக்காக தான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது பர்த்டே செலிப்ரேஷனை பற்றி. அவனுக்கு ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் போட்டிருந்தேன், கம்ஃபர்டபுளான ட்ரெஸ். இது அவங்க பெரியத்தை வாங்கி கொடுத்தாங்க இந்த ட்ரெஸ் அவனோட பர்த்டேக்கு. காலில் பேண்டேஜ் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி ட்ரௌசர் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அவனுக்கு. எந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னாலும் என் பாய் வந்து வித்தின் 10 minutesல ரெடி ஆயிடுவான். இந்த கார் தான் நாங்கள் தம்பிக்கு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருக்க கிஃப்ட். அவனுக்கு கார் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் கார் டிரைவ் பண்ணச்சுலாம் அவன் ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ஸ்டேரிங்கை பிடிச்சி ஓட்ட ரொம்ப ட்ரை பண்ணுவான். ஸோ அதுக்காக அவனுக்கு இந்த கார் வாங்கி கொடுத்தோம். பட் இன்றைக்கி தான் அவன் காரில் உட்காந்துருக்கான். அவனால் அதை ஓட்ட முடியல. எங்கள் வீட்டில் எப்போ போல் எல்லோரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த பர்த்டேக்குமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். பர்த்டே பாய்க்கு வந்து கேக்கு சுத்தமாக பிடிக்காது. ஃபஸ்ட்டு பர்த்டே கேக் கட் பண்ண சொல்லியுமே அவன் சாப்பிடலை. கேக்கு சாப்பிடவே மாட்டான். இன்றைக்குமே சுத்தமாக ஒரு பைட் கூட வாங்கி அவன் சாப்பிடலை. அவனுக்கு பதிலாக நாங்கள் எல்லாருமே கேக்கு நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பர்த்டே ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. பர்த்டே செலிப்ரேட் எல்லோரும் நாங்கள் பண்ணதை ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் அதை பாருங்கள். அப்புறம் என் லாங் வீடியோஸையுமே பாருங்கள். என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக நெக்ஸ்ட் இதை மாதிரி லாங் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.